அனைவருக்கும் வணக்கம். கத்தார் ஆம்பல் தமிழ்ச்சங்கம், இன்டகிரல் ட்ரைனிங் சென்டர் மற்றும் ஐடிசி ஜங்ஷன் இணைந்து வழங்கும் கண்ணதாசன் 100 நாள் சிறப்பு தொடரில் இன்றைய நாளில் 10 சிறப்பு பேராசிரியர்கள் 10 வெவ்வேறு தலைப்புகளில் ஒரு பக்க உரையின் மூலம் தங்களுடைய சிந்தனைகளையும் அனுபவங்களையும் நம்முடன் பகிர்ந்து கொண்டதன் மதிப்பீடுகள். ஒவ்வொரு தலைப்பும் ஒரு புதிய சிந்தனையை தூண்டுகின்றன. ஒவ்வொரு உரையும் வாழ்க்கையை பற்றி ஒரு புதிய பார்வையை நமக்கு தருகின்றன. அதன் அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது என்றால் கருத்து. முதலாவதாக கருத்து. சொல்ல வேண்டிய கருத்தை தெளிவாகவும் ஆழமாகவும் முன்வைத்தல். இரண்டாவதாக தெளிவான உச்சரிப்பு. சொற்களை சரியாகவும் கேட்போரின் புரிதலையும் வகைப்படுத்துதல். மூன்றாவதாக கண் தொடர்பான பார்வையாளர்களுடன் இயல்பான கண் தொடர்பை பேணுதல். மூன்றாவதாக உடல் மொழி, முக பாவனை, கை அசைவுகள் ஆகியவற்றை சரியாக பயன்படுத்துதல். ஐந்தாவதாக ஏற்ற இறக்கம். குரலில் ஏற்ற இறக்கத்தையும் உணர்வையும் பொருத்தமாக வெளிப்படுத்துதல். ஆறாவது பின்புலன். தலைப்பிற்கு தேவையான பின்னணி, தகவல் மற்றும் எடுத்துக்காட்டுக்களை அறிந்திருத்தல். ஏழாவதாக நேர மேலாண்மை. ஒதுக்கப்பட்ட நேரத்திற்குள் உரையை சிறப்பாக நிறைவு செய்தல். எட்டாவது கொடுக்கப்பட்ட செய்தியில் நிலைத்திருத்தல். தலைப்பை விட்டு விலகாமல் வழங்கப்பட்ட கருத்தை மையமாக கொண்டு பேசுதல். 9 பிறர் பேசும் பொழுது கவனித்தல். மற்றவர்கள் பேசும் பொழுது இடையூறு செய்யாமல் கவனமாக கேட்டு மதிப்பிடுதல். 10 கருவிகளை சரியாக பயன்படுத்துதல். ஒலிவாங்கி, காணொளி, பிபிடி போன்ற தொழில்நுட்ப கருவிகளை தேவைக்கேற்ற முறையில் பயன்படுத்துதல். இதன் அடிப்படையில் நான் மதிப்பெண் வழங்கியிருக்கின்றேன். இதில் குறைந்து அளிக்கப்பட்ட மதிப்பெண்களுக்கு மட்டும் விளக்கம் கூறியுள்ளேன். முதலாவதாக பேசிய டாக்டர் அனிதா கென்னடிக்கு 100க்கு 67 மதிப்பெண்கள் அளித்துள்ளேன். அவர் பேசிய தலைப்பு அனுபவத்தின் முரண்பாடு. இதில் பிறர் பேசும் பொழுது கவனித்தல் அடிப்படையில் 0. அடுத்து நேர மேலாண்மை 5 மதிப்பெண் பெற்றுள்ளார். மற்ற அம்சங்கள் எல்லாம் திறன்பட செயல்பட்டிருந்தது. இரண்டாவது டாக்டர் சாந்தி 74 மதிப்பெண்கள். மனிதர்களை மதியுங்கள் என்ற தலைப்பில் உரையாற்றியிருந்தார். குறைந்த மதிப்பெண் அப்படின்னு பார்த்தா பிறர் பேசும் பொழுது கவனித்தல், அதற்கு 0. நேர மேலாண்மை 5. கருத்தும் உச்சரிப்பும் கண் தொடர்பு சிறப்பாக இருந்தது. மூன்றாவதாக நீங்கள் படித்ததை தாண்டி கற்றுக்கொள்ளுங்கள். டாக்டர் ராஜா 65 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். பின்புலம் 0. பிறர் பேசும் பொழுது கவனித்தல் 0. நேர மேலாண்மை 6. கருத்தும் உச்சரிப்பும் நன்றாக அமைந்திருந்தது. அடுத்து நான்காவதாக தொழிலின் நேர்மை. அனிஷா நிலோஃபர் 83 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். ஏற்ற இறக்கம் 6. ஒட்டுமொத்தமாக சிறப்பான உரையாக அமைந்திருந்தது. 5 வெற்றி ஒரு தனிப்பயணம் அல்ல. டாக்டர் தேன்மொழி அம்மா அவர்கள் 72 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். பின்புலம் 0. ஏற்ற இறக்கம் 6. கருத்து தெளிவாகவும் உச்சரிப்பு சிறப்பாகவும் இருந்தது. பாதுகாப்பாக வாழ்வதே முன்னேறி வழிநடத்துவதா? டாக்டர் நித்யா அம்மையார் அவர்கள் 73 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். உடல் மொழி 6. ஏற்ற இறக்கம் 5. கருத்து வெளிப்பாடும் கண் தொடர்பும் சிறப்பாக இருந்தது. வெற்றி ஒரு இலக்கு அல்ல, ஒரு பயணம். டாக்டர் ஹரி விஜயதீபா அம்மா உரையாற்றியிருந்தார். மொத்த மதிப்பெண் 72 பெற்றுள்ளார். கண் தொடர்பு 5. பின்புலம் 0. கருத்தும் உச்சரிப்பும் நன்றாக இருந்தது. வாய்ப்புகளை உருவாக்குங்கள். டாக்டர் சங்கரேஸ்வரி 51 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். கண் தொடர்பு 4, உடல் மொழி 5,
பின்புலம் 0, பிறர் பேசும் பொழுது கவனித்தல் 0. கருத்தும் தெளிவாகவும் ஏற்ற இறக்கமும் தெளிவாகவும் இருந்தது. அடுத்து 9, அறிவிலிருந்து ஞானத்திற்கு முனைவர் நாகராஜன் ஐயா அவர்கள் உரையாற்றியிருந்தால் மொத்த மதிப்பெண் 66. பின்புலம் 0, நேர மேலாண்மை 0, கொடுக்கப்பட்ட செய்தியில் நிலைத்திருத்தல் 4, கருத்தும் உச்சரிப்பும் மிக சிறப்பாக அமைந்திருந்தது. மதிப்பெண்கள் குறைகளை சுட்டிக்காட்டுவதற்கு தவறாக நினைக்க வேண்டாம். நிறைகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான ஒரு வழிகாட்டி தளமாக இந்த ஆம்பல் தமிழ் சங்கம் அமைந்துள்ளது. குறைகளை நிறைவாக்கி நிறைகளை வலிமையாக்கி ஒவ்வொரு உரையிலும் இன்னும் சிறப்பாக பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.